வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு அருள் சுரங்கம் என்ற வேதாத்திரிய கலைச்சொல்லை எடுத்துக்கொள்வோம். சுரங்கம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு சில சூழ்நிலைகள் ஞாபகத்திற்கு வரும். அதில் நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருது சுரங்கப்பாதை தான். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த பாதையை ஒருத்தர் காமிச்சு கொடுக்குறாங்க. அப்போ உடனே நமக்கு உள்ளே போகணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா சரியாக போகுமா, நம்ம போய் சேர வேண்டிய இடம் இங்கே வருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நடந்து போகும்போது ஒரு ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி மெதுவாக போக போக கொஞ்சம் வெளிச்சம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். சரி ஒரு பாதை வருது, அப்புறம் வெளியில் வந்து பார்த்த உடனே அப்பாடா நம்ம சேர வேண்டிய இடம் வந்தாச்சு அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் அடுத்த நாள் போகும்போது இவ்வளவெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டுருப்போம். இதே மாதிரி தான் அந்த காலத்துலலாம் ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு கோவிலுக்கு போகிறது, இப்படியெல்லாம் சுரங்கப்பாதைகள்லாம் நிறைய இருந்தது. இப்போ நம்மளுடைய நினைவுக்கு அப்படி ஒன்றுனா வரும். இப்போ இதில் இன்னொரு வகை பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி சுரங்கம், தங்கச் சுரங்கம், வைரச் சுரங்கம், இப்படி பல சுரங்கங்கள் இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணும், இப்படி நிறைய உள்ளுக்குள்ளே பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. வெட்ட வெட்ட போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு வெட்ட முடியுமோ தெரியாது, ஆனால் இது எவ்வளவு காலங்காலமாக வெட்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? கட்டி கட்டியாக தங்க கட்டிகள் மாதிரி. அதுக்கு நிறைய என்ன சொல்கிறது, நிறைய அதுக்கான முறைகள்லாம் செஞ்சு பிரித்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் வேறு வேறு விஷயங்கள். ஆனாலும் சுரங்கம் அப்படி போகும்போது உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. இதில் இது ஒரு மாயின்னு ஒரு பக்கம் எடுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு பொக்கிஷமாக, அதாவது ஒரு சுரங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ உள்ளே போகணுமோ அது அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சுரங்கம் அப்படிங்கும் பொழுது தனக்கு உள்ளே நிறைய பொக்கிஷங்களை உள்ளடக்கி கொண்டதாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே போக 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 நமக்கு அது அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியும் நாம் அதை எடுத்துக்கலாம். இன்னொரு சுரங்கம் இருக்கு, அது தெளிந்த நீரோடை போல சலனமற்று அசையாமல் அசைந்து இந்த மாயை திரையெல்லாவற்றையும் விலக்கி கொண்டு இன்பத்தை துன்பமாக்காமல் பேரின்பமாக்கக்கூடிய ஒரு அற்புத சுரங்கம் இருக்கு. அது எங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சாதாரணங்க. அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்டக்க சுரங்கமா, அதுவும் பொக்கிஷங்கள் தாங்கிய சுரங்கமா, அதை விட தெளிந்த நீரோடை போலவா? ஆமாம் ஆமாம், அன்பும் மரணம் யாருக்கிட்ட குணமாய் அமைகிறதோ அங்கே அருள் சுரங்கம் விளைவாய் நிலைக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? இறை உணர்ந்து லயத்து வாழ்வது தானே.
அந்த இறையை உணர்ந்து லயித்து வாழ்வது எப்படி சாத்தியமாகும்? நாம் அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழணும். இதை தானே எல்லா மதங்களும் சொல்லுது, இறை உணர்வும் அறநெறியும்னு. இன்னும் சொல்லணும்னா வலியுறுத்துகின்றனன்னு சொல்லலாம். அப்போ இறை உணர்வு பெறணும்னா அறநெறி வேணும், அறநெறி இருந்தால் தான் இறை உணர்வு பெற முடியும். இப்படி நமக்குள்ள இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கு. அதுக்கு தான் நமக்கு நம்மளுடைய குருநாதர் உதவுறாங்க. அகத்தவமும் அகத்தாய்வும் பயிற்சி கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அகத்தவமும் அகத்தாய்வும் சரியாக முறையாக பண்ணிகிட்ருக்கோமோ அவங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே தன்னலம் இல்லாமல் பிறநலம் நாடியே இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒவ்வொரு செயலுமே மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய குணங்களை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பிறர் மீது எந்த விதமான குற்றங்களையும் காணாத ஒரு மனசு இருக்கும். அப்படியே தப்பி தவறி அவங்க கண்ணுக்கு ஏதாவது ஒரு குறை பட்டால் கூட, சரி பரவாயில்லப்பா, போனால் போயிட்டு போகிறது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு மன்னிச்சு மறக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு குணம் இருக்கும். இன்னும் யோசித்தோம் அப்படின்னா, யாராவது அவங்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்தா கூட, இதோட நம்ம கொண்டு வந்த பாவ வினையில் ஒன்று கழிஞ்சுதுப்பா, கொண்டு வந்த வினையை தொண்டு செஞ்சு தான் போக்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் செய்யக்கூடிய துன்பத்தையும் தாங்கி கொண்டாலுமே நம்மளுடைய வினைப்பதிவுகள் கழியறது அப்படிங்கிற ஒரு ஆனந்த நிலையும் உங்ககிட்டக்க இருக்கலாம். இது எல்லாமே அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சுவாமி ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நான் அகத்தே காணுகின்றேன் நடனம் ஆடும் காட்சியாயின்னு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆனால் அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவருடைய செயலையுமே திருநடனமாகவே பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. விளைவறிந்த விழிப்பு நிலையில் நேர் வழியில் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அடங்கும். இந்த நிலையில் அவங்க எதையும் யார்கிட்டையும் கேட்டு பெற வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், மனவளக்கலை என்ற ஒரு புதிய கல்வி அவங்கள சரியான கடமைகளை சிந்தித்து செய்ய உதவியாக இருக்கு. அதனால தான் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, மற்றவரை எதிர்பார்த்தல் கை ஏந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தீர்வோம் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய மனத்தடியில் என்ன இருக்குது? மாநிதியாகிய அருள் சுரங்கம், அந்த இறையாற்றல். எனவே தான் வள்ளல் பெருமானார் ராமலிங்க சுவாமிகள் இறையாற்றலை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தன்மையை தனிப்பெரும் கருணை அப்படின்னாங்க. இந்த 2 வாக்கியத்திற்கு ஈடு இணை ஏதாவது இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆகுமா? அருள் உள்ள இடத்தில் கருணை பிறக்கும். கருணை கடலாய் ஒருவர் இருந்தால் அருள் ஒளியும் இருப்பது வெள்ளிடை மலைதானே. நாம் தொடக்கத்தில் சுரங்கம் என்பது ஆழ்ந்து அகன்று தன்னகத்தை பொக்கிஷத்தை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். அதுபோல நல்ல குணமுடையவரின் மனம் அருள் என்னும் பொக்கிஷத்தை கொண்ட சுரங்கமாகும். ஆக குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கம் என்று கூறி நமது அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கவியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கவியை கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவுக்கு கொண்டு வரலாம். இறை உணர்வும் அறநெறியும் பேராய் பெற்ற எவருக்கும் எண்ணம் சொல் செயல்கள் மூன்றில் மறைப்பொருளை பொருத்தமுள விளைவாய் தோன்றி மனதுக்கு இன்பம் துன்பம் அமைதி என்னும் நிறைவு தரும் திருவருளின் நடனம் காண்பார். நேர்வழியில் செயல் செய்தே விளைவை கொள்வார். குறையேது
எதனை எவரிடம் கேட்டுப் பெறுவதற்கு குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கம். எவ்வளவு அருமையான ஒரு கவி. நாமும் குற்றமற்ற குணக்குன்றுகளாக மாறுவோம். அதற்கு அகத்தவமும் அகத்தாய்வும் இடைவிடாது பழகுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.